பூங்கார் அரிசியோட நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பூங்கார் அரிசியில். ஒன்றா நம்ம பார்க்க பாரம்பரியமான நெல் வகைகளில் ஒன்று நம்மளோட பூங்கார் அரிசி. இதை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால், வயசு குழந்தையிலேருந்து எல்லாருமே இந்த பூங்கார் அரிசி சாப்பிட்லாம். முக்கியமாக பெண் குழந்தைங்க ரொம்பவே நம்ம எடுத்துக்கணும் இந்த பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசி நமக்கு என்னென்ன பயன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடியது, ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த பூங்கார் அரிசி. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூங்கார் அரிசியை நம்ம எப்படி சாப்பிடலாம்? ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாட்டுல பூங்கார் அரிசி நம்ம சமைச்சு சாப்பிடலாம், இல்லை கஞ்சியாவும் வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். பூங்கார் அரிசி நம்ம ரெகுலராகவே நார்ச்சத்து மிக்க இந்த பூங்கார் அரிசியை நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்லாங்க. அதே மாதிரி பூங்கார் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப கம்மியான நெல் வகைகளை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிட முடியும். ஸோ நம்ம பாரம்பரிய அரிசியை சாப்பிடுவோம்.